கொடுப்பதும் நீர்தானே, கருவும் உருவும் நீர்தானே, காப்பதும் கொடுப்பதும் நீர்தானே. உள்ளம் பள்ளத்தில் விழுந்தும் எம்மை மீண்டும் தேடுவதும் நீர்தானே. உள்ளம் பள்ளத்தில் விழுந்தும் எம்மை மீண்டும் தேடுவதும் நீர்தானே. தந்தை தாயாய் அருகிருந்து எம்மை அணைத்து ஏற்பதும் நீர்தானே. தந்தை தாயாய் அருகிருந்து எம்மை அணைத்து ஏற்பதும் நீர்தானே. இரக்கத்தின் இறைவாய் இணைந்துள்ளோம், உம் திருவுளம் அறிந்திட இணைந்துள்ளோம். ஞானத்தின் வழியில் நாங்கள் நடந்திட திருப்பதும் கூடியுள்ளோம். உம் ஞானத்தின் வழியில் நாங்கள் நடந்திட திருப்பதும் கூடியுள்ளோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் சந்தியாகோ அவருடைய ஆன்மீலை பாட்டிக்காகவும் எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆன்மீலை பாட்டிக்காகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீலை பாட்டிக்காகவும் திருமதி டோரத்தி அவருடைய ஆன்மீலை பாட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது இவள் செய்த ஒவ்வொன்றையும் மன்னித்து இவளுக்கு நித்திய பேர்பத்தை நித்திய இலை பாட்டியை தர இவளுக்காக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது திருவாளர் இருதயராஜ் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியும், நிறைமதி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி சொல்லியும், மேலும் குடும்ப சமாதானத்துக்காகவும் மன அமைதிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்றிணைத்து பக்தியோடு இந்த திருப்பலிலே பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஐயா, நீர் விரும்பினால் என் தொழுநோயை உம்மால் நீக்க முடியும் என்று வேண்டி கேட்ட தொழுநோயாளியை நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அந்த தொழுநோயாளிக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கையோடு நாம் எதை கேட்டாலுமே ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்விலே கடவுள் நான் கேட்பது எனக்கு கொடுப்பார் என்ற இறை நம்பிக்கை, நான் நலம் பெறுவதை என்னோடு இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்ற பிற நம்பிக்கை, கண்டிப்பாக நான் சுகமடையும் என்ற தன்னம்பிக்கை, இந்த தன்னம்பிக்கை, பிற நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இந்த மூன்று நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இனி அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் அந்த தொழுநோயாளியைப் போல பலவிதமான நோய் நொடிகளோடு நாம் நம்முடைய வாழ்விலே முடங்கி போய் கிடக்கலாம். அவன் அந்த சமுதாயத்திற்கு வெளியே ஒதுக்க வைக்கப்பட்டான். நாம் நம்மையே தனிமைப்படுத்தி கொண்டு பலவிதமான அச்ச பய உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார், நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொல்லி நம்மை தீட்டுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இயேசுவின் திருவிழாவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த கடைசி வெள்ளிக்கிழமையாக இன்று நம்ம ஒவ்வொருவரை இயேசுவின் தூய இதயத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இறைவன் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர். தன்னுடைய இதயத்திலே நமக்கு இடம் கொடுக்க காத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய இதயத்தில் நாம் குடிகொள்வோம். நம்முடைய வாழ்விலே இயேசுவின் அன்பை ஆழமாக உணர்ந்து நம்முடைய வாழ்விலே
கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தபோது அவரை தேடி வராமல் நம்முடைய வாழ்விலே வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நீ விரும்பினால் என் நோயை உம்மால் நீக்க முடியும் என்று நாமும் இயேசுவிடம் உரிமையோடு செல்வோம். நாம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்க இந்த நாளிலே வல்லமையோடு ஜெபிப்போம். திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் மறந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உடன்படிக்கை இதுவே: உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். சாரா ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெறுவாள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 மற்றும் 9 முதல் 10, மேலும் 15 முதல் 22 வரை. ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாராய் என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடம் இருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்,
90 வயது ஆன சாரா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடன் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மாயிலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடம் இருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 128. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பி, நீர் நற்பேரும் நலமும் பெறுவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாழ்வு தரும் இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஐயா, நீர் விரும்பினால் என் தொழுநோயை உம்மால் நீக்க உம்மால் முடியும். இயேசு, நான் விரும்புகிறேன், நலமாகு என்றார். பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நேற்று தினம் ஒருவர் என்னை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய கஷ்டங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், என்னுடைய குடும்பத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றேன். என்னுடைய வாழ்வையே என்னுடைய குடும்பத்திற்காக கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக பல தியாகங்கள் செய்திருக்கிறேன். நான் அதிகமான நேரம் நான் வீட்டில் இருந்ததை விட என்னுடைய பணியிடத்தில் தான் அதிகமான நேரம் நான் இருந்திருக்கிறேன். 2ஆம் இந்த கொரோனா பெருந்தொற்று அலையிலே நானும் பாதிக்கப்பட்டேன். என்னை அரசு மருத்துவமனையிலே அனுமதித்தார்கள். ஏறக்குறைய ஒரு 10 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் இருந்தேன். எல்லாமே சரியாகிவிட்டது, கொரோனா நெகட்டிவ் என்று வந்த பிறகு வீட்டிற்கு வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை, மனைவியை தொடர்பு கொண்டேன். அவர்கள் யாருமே என்னை வந்து அழைத்து செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு வண்டியை எனக்கு ஏற்பாடு செய்தார்கள். வீட்டுக்கு வந்தேன். வீட்டிலையாவது அவங்க வந்து என்னை வரவேற்பான்னு எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட்டு என் கூட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப தூரத்தில் நின்று ஏதோ 3வது நபர்கிட்ட பேசுவது போல் என்னை தள்ளி வைத்தார்கள். அங்கே ரூம் ரெடியாக இருக்கிறது, போய் உள்ளே போயிங்க அப்படின்னு சொன்னாங்க. ரூமுக்கு போனேன். ஆனால் என்னை வந்து பார்த்து பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, என்னோடு ஃபோனிலாவது பேசுவாள் எதிர்பார்த்தேன். அதுவும் செய்யவில்லை. சாப்பாடு மட்டும் ரூமுக்கு வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே இருந்ததுக்கு ஆஸ்பத்திரியாவது இருந்திருக்கலாமேன்னு ஒரு எண்ணம் தோன்றியது. மனதிற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. தனிமை, ஒரு விரக்திக்கு உள்ளாக இருக்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தற்கொலை செய்யலாம் கூட என்று நான் நினைத்தேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்.
அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த சமுதாயம். நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே ஜாதியின் பெயரால், நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே நோயின் பெயரால், நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே நம்முடைய இடத்தின் பெயரால் நாம் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கின்றோம். இதுதான் உண்மை. ஆக இந்த சமுதாயத்தில் இப்படி பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏதோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒன்று மட்டுமல்ல, இன்றும் இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கை சமுதாயத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தொழுநோய், அன்று தொழுநோய், இன்று கொரோனா தொற்று நோய். அன்று தொழுநோயால் ஒரு மனிதனை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்தார்கள். இன்று இந்த கொரோனா பெருந்தொற்றின் பேரிலே நாம் ஒரு மனிதனை சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து, உறவுகளிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையோடு தொடர்புபடுத்தி விளக்கக்கூடியதுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கிறது. சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்திய சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள் இந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களை ஒரு சமுதாயமே ஒதுக்கி வைத்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் இவர்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்று சொல்லி அந்த சமுதாயம் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்தை மீறுகின்றார். சட்டத்தை மீறுவது என்பது சட்டத்தை விட மனிதமும் மனிதநேயமும் அவசியம் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வு மூலமாக சொல்லிக் கொடுக்கின்றார். எனவேதான் இயேசுவின் வாழ்விலே 3 முக்கியமான செயல்களை நாம் பார்க்கின்றோம். அவர் சென்றார், தொட்டார், குணமாக்கினார். அவர் சென்றார், அவருடைய பக்கத்திலே சென்றார், கட்டி தழுவினார், தொட்டார், குணமாக்கினார். அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்தது, ஆனால் இயேசு விரும்பி சென்று தொட்டு குணமாக்கியது. அன்புக்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே இந்த சமுதாயம் ஒரு மனிதனை பெருந்தொற்றின் காரணமாக ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நம்மால் இயேசுவின் நிலைப்பாடு எடுக்க முடியும். ஒருவேளை நாம் அவர்களோடு அங்கே இருக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்த அளவிலே நாம் வெகு தொலைவில் இருந்தாலும் அவர்களோடு நாம் இணைந்திருக்க முடியும். ஆக இன்றைய வாழ்க்கை சூழலிலே இன்றைய நற்செய்தி வாசகமானது ஒரு சவாலான ஒரு நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று இறைவார்த்தையின் மூலமாக இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை நம் முன்வைக்கின்றார். இது சமுதாயத்திலே நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே இந்த கொரோனா தொற்றினால் புறந்தள்ளப்பட்ட மனிதர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் இன்று சாலை ஓரங்களை நாம் பார்க்கின்றோம், பேருந்து நிறுத்தங்களை பார்க்கின்றோம், ரயில்வே நிலையங்களை நாம் பார்க்கின்றோம். தொழு நோயின் பேரால் இன்று நிறைய பேர் நின்று பிச்சை எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மனித மாண்பு எங்கே? நம்மால் முடிந்தவரை இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியாதா? அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது அன்னை தெரசா இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட வாழ்விலே எதுவுமே செய்ய முடியாத, ஓரங்கட்டப்பட்ட, முகவரி இல்லாத அந்த மக்களுக்கு முகவரி கொடுத்தார். அவர்களை தொட்டு அவர்களை நான் இயேசுவை பார்க்கிறேன், கடவுளை பார்க்கிறேன் என்று சொல்லி அவர்களை அவர் பராமரித்தார். ஆக அன்னை தெரசாவுடைய வாழ்வு நம் எல்லோருக்குமே ஒரு முன் மாதிரியான ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் என்றால், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தொழுநோயாளி இயேசுவிடம் வந்து என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் தொழுநோயை உம்மால் நீக்க முடியும் என்று சொல்கின்றார். அந்த காலத்திலே தொழுநோய் என்பது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு நோயாக பார்க்கப்பட்டது. தொழுநோயாளிகள் பொதுவாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் மற்றவர்களோடு ஒன்றித்து வாழ முடியாது.
பழைய ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த தொழுநோய் குறித்த பல கடுமையான சட்டங்களை, கட்டுப்பாடுகளை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றது. அவர்கள் ஊருக்கு வெளியே ஒதுங்கி வாழ வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஊருக்கு உள்ளே வருகிறார்கள் என்றால் தீட்டு தீட்டு என்று கத்தி கொண்டு மற்றவர்களை எச்சரித்து கொண்டு, கையிலே ஒரு மணியானது கொடுக்கப்படும், அந்த மணி அடித்து கொண்டே அவர்கள் நடக்க வேண்டும். தொழுநோயாளியை தொடுவது என்பது ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் சட்டங்களை மீறி அந்த தொழுநோயாளியை தன்னுடைய கரங்களால் தொட்டு சுகப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் சட்டத்தை அவர் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது தொழுநோயாளி குணம் பெற்றவுடனே அவர் என்ன சொல்கிறார்? நீ போய் முதல்ல குருவிடம் காண்பித்து சான்றிதழ் பெற்றுள்ளாக. இயேசு சட்டத்தை கடைபிடிப்பவராக அல்ல, அவர் கடைபிடிக்கின்றார். இதிலிருந்து இயேசு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் மனிதனின் நல்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டவை. அவற்றை கண்மூடித்தனமாக கேள்வி கேட்காமல் பின்பற்றுவது என்பது தவறு. அவற்றை விமர்சன கண்ணோட்டத்தோடு அந்த சட்டங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கூட அனுபவிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல தொழுநோய் என்பது இந்திய சமூகத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் தொழுநோய் போன்ற பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இந்திய சமூகத்திலே நாமும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே நாம் இதை செய்திருப்போம். தொழுநோயின் பெயரால் அன்று மக்களை ஒதுக்கி வைத்தார்கள். இன்று இந்த கொரோனா தொற்றின் பெயரால் ஒரு மனிதனை சந்தேக கண்ணோட்டத்தோடு நாம் பார்த்திருக்கலாம். தொற்று என்ற பெயரிலே நாம் ஒரு மனிதனை ஒவ்வொருவரையும் நாம் ஒதுக்கி வைக்க நாம் முயற்சித்திருக்கலாம். அப்படி நாம் வாழ்கிற பொழுது நாமும் அந்த ஒரு மனநிலையில் தான் நாம் வாழ்கின்றோம். அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் கூட சோதனையான தருணங்கள் வரலாம். நோய் நொடிகள், இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள், இடர்கள் வரலாம். அந்த நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையானது ஆட்டம் கண்டுவிடக்கூடாது. நல்லவை நடக்கிற பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் துன்பங்கள் வருகிற பொழுது இறை நம்பிக்கையோடு ஏற்று இறைவனுடைய பாதம் அமர்ந்து அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய அந்த மன வலிமையை கேட்பதோடு ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை வெளிப்படுத்துமாறு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே பாதிக்கப்பட்டவர் யார்? பாதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாம், சாராள். அவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லை. அன்புக்குள்ளே அதனால் குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த சமூகத்திலே அவளை பற்றி என்ன பேசியிருப்பார்கள்? இல்லாத பொல்லாத பேசியிருப்பார்கள். மலடி என்று கேவலமாக அவரை சொல்லியிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடவுளுடைய இரக்கம் அவருக்கு கிடைக்கிறது. நிச்சயம் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டு. அது ஒரு மிகப்பெரிய இறை இரக்கமாக இந்த ஆபிரகாம், சாரா அவருடைய குடும்பத்திலே வெளிப்படுகிறது. கடவுள் அவருடைய ஆசீர்வதிக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் கடவுளை முழுமையாக நம்பினார்கள். நான் சொன்னேன், நேற்று முந்தின நாள் மறையூரில் நான் சொன்னேன், கடவுளுடைய முன்னிலே முந்தியோ பிந்தியோ இல்லை, அந்த சரியான நேரத்தில் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். கடவுளுடைய பார்வையில் எப்படி நாம் கேட்பதற்கு அதிகமாகவே கடவுள் நமக்கு கொடுப்பார். ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இருக்கிறது. முன்னாடி பின்னாடி நம்மளை கடவுள் கண்டிப்பாக மாற்ற மாட்டார். அது எப்போ நமக்கு தேவையோ அப்போ தான் கொடுப்பார். ஆபிரகாமுடைய வாழ்வில் வயசு ரொம்ப போயிருக்கலாம், 100 வயதாக இருக்கலாம், சாராளுக்கு 90 வயதாக இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் நம்பினார், கடவுளுக்கு என்று ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இருக்கிறது. ஆக இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நினச்சா நம்முடைய வாழ்க்கை நடக்காது. நாம் என்ன செய்யணும்? இறை திட்டத்திற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் கடவுள் விரும்புவது. இறை பராமரிப்புக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாராள் ஒருவேளை நம்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆபிரகாம் நம்பினார். அவருடைய வாழ்க்கை பயணம், அவருடைய அந்த விசுவாச பயணத்தை நான் பார்க்கிற பொழுது, நீ போ, ஒரு இடம் தெரியாத இடத்துக்கு நீ போ என்று சொன்ன பொழுது போனார், நம்பினார். கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, தனக்கு ஒரு மகனை கொடுத்த பொழுது அந்த மகனை பலியிடு என்று சொன்ன பொழுது
நம்பினார், பலி கொடுக்க தயாராக இருந்தார். அன்புக்குள்ளே, இதுதான் உண்மையான விசுவாசம், இதுதான் ஆழமான விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவற்றை எதை நாம் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் தனக்கு என்று கேட்கிற பொழுது நாம் அதை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக ஆண்டவனை வழி நடத்துவார் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நாம் பார்க்குறோம், கடவுள் என்ன சொல்கிறார்? இனிமேல் உன்னுடைய மனைவி எப்படி அழைக்கப்படுவார்? சாரா என்று அழைக்கப்படுவார். சாராள் அல்ல, சாரா என்று அழைக்கப்படுவார். ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கடவுளை நாம் நம்பி வாழ்ந்தோம் என்றால், கடவுளுடைய இரக்க பெருக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். இதைத்தான் இன்றைய திருப்பாடலே நாம் பாடினோம். திருப்பாடல் 128:1 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது என்றால் என்ன? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வது, கடவுள் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ்வது, அவர் சொல்வதை கேட்டு காது கொடுத்து கேட்டு வாழ்வது. இதைத்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே செய்தார். ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்விலே இதை நம்மால் செய்ய முடியுமா? இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய, நினைவுகூரக்கூடிய புனிதர் வெர்ஜி நகரத்து புனித வில்லியம் என்பவர். இவருடைய வாழ்வை நாம் புரட்டுகிற பொழுது, இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். உறவினருடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர். தன்னுடைய 14வது வயது இருக்கிற பொழுது ஸ்பெயின் நாட்டில் உள்ள யாக்கோபு திருத்தலத்துக்கு சென்று நடந்தே செல்கின்றார். அங்கே திரு யாத்திரையாக நடந்தே சென்று அதன் பிறகு ஒரு முழு துறவியாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஆண்டவர் இயேசுவை மிக அருகாமையிலே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மாண்டே வெர்ஜினே என்ற ஒரு சபையை ஆரம்பிக்கின்றார். அந்த சபையிலே இவருடைய புனிதத்தை மதித்து நிறைய பேர் சேருகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே இவரை போல வாழ முடியாது என்று சொல்லி முன்னுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் அந்த சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தது. இறுதியிலே அந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறி, இந்த சபையிலிருந்து வெளியேறி நேபிளஸ் செல்கின்றார். அங்கே அரசன் 1ஆம் ரோஜர் இவரை ஆதரித்து ஒரு மடம் ஒன்றை கட்டி கொடுக்கின்றார். அங்கே பல மடங்களை நிறுவுகின்றார். இந்த மோண்டே வெர்ஜினே என்ற கோவிலை கட்ட இவ்வாறு ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு கழுதையின் துணையோடு அந்த கோவிலை அவர் கட்ட ஆரம்பித்தாராம். கழுதையும் இவருக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்து வந்ததாம். ஒரு முறை ஒரு ஓநாய் அந்த கழுதையை கொன்று விடுகிறது. பிறகு இவர் இந்த ஓநாயை கடிந்து கொள்கின்றார். அதன் காரணமாக அந்த ஓநாய் மனம் மாறி இவரோடு இருந்து அந்த கோவிலை கட்ட துணையாக இருந்ததாம். இப்போதும் கூட ஆபத்தில் இருப்பவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் வந்து இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஓநாய் வந்து வழிகாட்டுகிறது என்று இன்றும் பேசப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதர் எளிமையிலும் தாழ்ச்சியிலும் உண்மையும் பின்பற்றி வாழ்ந்தார். இவருடைய வாழ்வு நம்ம எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடம். ஆக நம்முடைய வாழ்விலே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட ஆபிரகாம் சாரா குடும்பத்தை போல கடவுளுக்கு அஞ்சி தாழ்ச்சியோடு இறை நம்பிக்கையிலே நாம் பயணிக்கிற பொழுது, இந்த புனிதரை போல எளிமையிலும் தாழ்ச்சியில் உண்மையில் நாம் பயணிக்கிற பொழுது, அந்த தொழு நோயாளி போல ஆண்டவர் மீது, ஆண்டவரை நீர் விரும்பினால் நிச்சயமாக என்னுடைய தொழுநோயை உம்மால் நீக்க முடிகின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். இனி அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே ஆண்டவரே நீர் விரும்பினால் அன்று அந்த தொழுநோயாளியை சுகமாக்கியது போல என்னுடைய வாழ்விலே நான் பல்வேறு விதமான துன்பங்களோடு கஷ்டங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா கஷ்டங்களையும், எல்லா துன்பங்களையும், எல்லா நோய் நொடிகளையும் உம்மால் நீக்க முடியும் என்ற வாஞ்சியோடு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவர் இறுக்கமாக பற்றி கொண்டு ஆண்டவரில் நடக்க முயற்சிப்போம். ஆமீன்.
அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே ஏற்றிடுவாய் இறைவா. அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே. என்னை உனக்காக படைத்தவரே என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உள்ளத்தை படைத்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன், உள்ளத்தை உடைத்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை மூடு பிறவாக்குமே புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர்களோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
நம்முடைய இரு கரங்களையும் குவித்து நாம் இருக்கிற இடத்துல வாஞ்சியோடு ஜெபிக்கிற நேரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் தன்னையே அந்த கல்வாரி மலையிலே தாரை வார்த்து கொடுத்தார். அதே அந்த பலியைத்தான் இந்த கல்வாரி பலிபிடமாக இந்த பலிபிடத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். அந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். இயேசு பலியாகிற நேரம். இயேசு தன்னையே பலியாக்குகிற நேரம். தன்னுடைய அன்பை நம் மீது பொழிகிற நேரம். இந்த நாள் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள். இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இந்த மாதத்துல, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் தூய இதயத்துல, இயேசுவின் இதய அன்பு ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் இதயம் அன்பான இதயம், கருணை நிறைந்த இதயம், கரிசனை நிறைந்த இதயம், நம்மை வாழ வைக்கிற இதயம், நமக்காக ஏங்குகிற இதயம். சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் இதயத்தில் உனக்கு இடம் கொடுப்பேன், வா வந்து இளைப்பாறு. தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் இளைப்பாறுவோம், சொல்லுவோம். அந்த தொழுநோயாளி சொன்ன அந்த ஜெபத்தை, ஆண்டவரே நீர் விரும்பினால் என் தொழுநோயை உம்மால் நீக்க முடியும். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெப வரிகளாக மாறட்டும். ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய பொருளாதார நெருக்கடியை உம்மால் நீக்க முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் திருமண தடைகளை நீக்க முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை சுகப்படுத்த முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் நினைச்ச காரியம் எனக்கு கிடைக்கும். சொல்லுவான். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசு அன்று தொழுநோயை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, நான் விரும்புகிறேன் நலமாக சுகம் பெற. கட்டி தழுவி சுகம் கொடுத்தார். சென்றார், அப்பக்கத்தில் சென்றார், தொட்டார், குணமாக்கினார். இன்று அதே தேவன் நீங்கள் இருக்கிற உங்களுடைய இடத்துக்கு வருகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார், உங்களை சந்திக்க வருகிறார், உங்களை தொடுகிறார், சுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய இறக்க பெருக்க நம் மீது விழுகிறது. மகனே மகளே நான் வருகிறேன், தொடுகிறேன், சுகப்படுத்துகிறேன். ஆண்டவரை வாஞ்சியோடு வரவேற்போம். நம்முடைய வீட்டுக்கு வருகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறார், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு வருகிறார், பிரச்சனைகளில் இருந்த இடத்துக்கு வருகிறார், சங்கடங்களில் இருந்து நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை சூழலை ஆண்டவர் தொடுகிறார். இந்த தேவனின்றி நம்முடைய வாழ்க்கை எதுவுமே நடக்காது. ஆண்டவரை வரவேறுங்க, ஆண்டவரை அழைங்க, இறுக்கமா பற்றி கொள்ளுங்க. இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கை சூழலை சந்திக்கின்றார். இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பேராலே ஆணையிடு. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம். நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. திருப்பாடல் 26:1. நாம் ஆண்டவரை நம்பினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இல்லை. நாம் தடுமாற மாட்டோம். ஆண்டவர் நம்புவோம், ஆண்டவர் முழுமையா நம்புவோம். நெருக்கடி வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் செவி சாய்த்தார். திருப்பாடல் 118:5 நாம் வாசிக்கின்றோம். 2 அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10-14 தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நாமானை எலிசா இறைவாக்கினர் வழியாக யோர்தானில் 7 முறை மூழ்கி நலம் பெறுவாய் என்று கூறி மூழ்கி எழுந்தவுடன் அவர் சிறு பிள்ளையை போலானார். இது பொய்யில் அன்பானவள், இதுதான் உண்மை. நீங்க ஜெபிங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற பொழுது அன்று நாமானை தொழுநோயிலிருந்து குணப்படுத்திய தேவன் நாம் எப்படிப்பட்ட நோயிலிருந்து ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் இன்று நமக்கு சுகத்தை கொடுக்க இருக்கிறார், நம்மை நலப்படுத்த இருக்கிறார். ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆசீரானது 6 போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்
நம்முடைய வாழ்விலே ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆண்டவர் அந்த காய்ந்த நிலத்தை வளப்படுத்துவது போல, நனைப்பது போல ஒவ்வொரு தேவையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க இருக்கிறார். சீராக் ஞானம் 32:14 வாசிக்கின்றோம். ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வழி நடத்தட்டும், ஆண்டவர் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை உம்மால் நீக்க முடியும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய வாழ்வை மாற்றவுமால் முடியும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, மன தைரியத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சியோடு ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையணித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரை நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
அன்பு பணியாற்றவா, உணவாகவா, உயிரானவா, உலகாலும் உன் புகழை நான் பாடவா, வாழும் காலமெல்லாம் உன் நினைவாழ் வாழுவேன், உனக்காய் உயிர் வாழ அருளாற்றல் வேண்டுகிறேன். உணவாகவா, உயிரானவா, உலகாலும் உன் புகழை நான் பாடவா. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நேரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனை உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாகும் எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடையச் செய்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வும் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.